அண்மை செய்தியை பார்க்கிறோம். மணமான பெண்களுக்கு பணி மறுக்கப்படுவதாக எழுந்த குற்றச்சாட்டில் அது இல்லை என்று ஃபாக்ஸ்கான் நிறுவனம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. குற்றச்சாட்டுக்கு விளக்கம் அளிக்க மத்திய தொழிலாளர் நலத்துறை நோட்டீஸ் அளித்திருந்த நிலையில் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் இந்த பதிலை அளித்திருக்கிறது. திருமணமான பெண்களுக்கு பணி மறுக்கப்படுவதாக எழுந்த குற்றச்சாட்டை மறுத்திருக்கிறது ஃபாக்ஸ்கான் நிறுவனம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கௌசல்யா இணைகிறார். கௌசல்யா, என்ன விவரம்? வணக்கம் திலகா. இது காலையில ஒரு செய்தி வெளியானது. என்ன அப்படின்னா, ஃபாக்ஸ்கான் நிறுவனம் திருமணமான பெண்களுக்கெல்லாம் பணி மறுப்பு வழங்கப்படுவதா ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்துல தகவல் வெளியானுச்சு. அதுல பாத்தீங்க அப்படின்னா 17 பெண்கள் இந்த மாதிரியான புகார்கள் சொல்லியிருக்கிறதாக தகவல் வந்தது. இந்த தகவலை தொடர்ந்து நம்ம தொழிலாளர் நல ஆணையம் அவங்க கிட்ட ஃபாக்ஸ்கான் நிறுவனத்துல விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில ஃபாக்ஸ்கான் மறுப்பு, அப்படியெல்லாம் நாங்க எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு மறுப்பு தெரிவிச்சு அரசுக்கு மறுப்பு தெரிவிச்சு கூறியிருக்கிறதா ஒரு பிடிஐ செய்தி நிறுவனத்துல தகவல் செய்தி வந்திருக்கு. அதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா, நாங்க திருமணமான பெண்களுக்கு பணி மறுப்பு அப்படின்றதெல்லாம் எதுவும் வழங்குறதுல அந்த மாதிரி எங்களோட கொள்கைகள்ல எதுவும் கிடையாது. ஆனா அதே நேரம் மெட்டல், அதாவது தங்கம், வெள்ளி உள்ளிட்ட உலோகங்களை பெண்கள், ஆண்கள் என யாருமே அணியக்கூடாது. அது எதுக்காக அப்படின்னா, அங்க பாதுகாப்பு அம்சத்துக்காக எங்களோட கொள்கை அது மட்டும்தான் இருக்கு. அதான் அணியக்கூடாதுன்ற தடை மட்டும்தான் இருக்கே ஒழிய பெண்கள் பணிக்கு அமர்த்த மாட்டோம் அப்படின்ற தகவல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறதா பிடிஐ செய்தி நிறுவனம் சொல்லியிருக்கு. கூடவே என்ன அப்படின்னு சொன்னா, 45,000 பணியாளர்கள் அங்க பணிபுரியறதாகவும் அதுல 70% பேர் பெண்களாக தான் இருக்காங்க, மீதி 30% பேர் மட்டும்தான் ஆண்கள் அப்படின்றதையும் ஃபாக்ஸ்கான் சொல்லியிருக்கிறதா பிடிஐ செய்தி நிறுவனத்துல வந்திருக்கு. முன்னதா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஃபாக்ஸ்கான் நிறுவனம் பாத்தீங்கன்னா ஐபோனோட 15 ஐபோன் 15, அதாவது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஐபோன் 15 உற்பத்தி ஃபாக்ஸ்கான் நிறுவனம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்ரீபெரும்புதூர் ஆலையில உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி அப்படின்னா 2023ல சீனாவுக்கு போக வேண்டிய ஆர்டரை அங்கிருந்து ஆப்பிள் இப்போ ஃபுல் ஃபோக்கஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா இந்தியாவில தான் இருக்கு ஆப்பிளோட ஃபுல் ஃபோக்கஸ். அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, இந்திய சந்தை தான் மிகப்பெரிய சந்தையா இருக்கு உலகத்துல. அந்த அளவுல இளைஞர்கள் அதிகமா இருக்கிற இந்திய சந்தைக்காக நோக்கி ஆப்பிள் வர்றதுனால இங்கேயே தான் அந்த ப்ராடக்டையும் பண்ணிட்டு இருக்காங்க, எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல தான் இந்த மாதிரியான தகவல் வந்தது. பெண்களுக்கு பணி மறுப்புலாம் வழங்கல அப்படின்னு ஃபாக்ஸ்கான் மறுத்திருக்கு அப்படின்னு பிடிஐ செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டு இருக்கு. திலகா, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கௌசல்யா.